வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் படம் லோன் எடுக்காத, நான் வர ஹவுசிங் லோன் எடுத்துட்டேன், இனிமேல் அதை தான் கட் பண்ணணும். நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு ராமராஜ் தானே. ஆமாம், அவருடைய ஆக்டிங் நல்லா தான் இருக்குண்ணா. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சது? கடன் வாங்கக்கூடாது. அவருடைய ஆக்டிங் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து என்ன படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதோட கடன் எங்கேயும் வாங்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. அதுதான். நன்றி. படம் சூப்பர், சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் பிறகு ராமராஜ் அண்ணனை பார்த்து ரொம்ப நன்றி. கதை வந்து கடன் வாங்குறது பெரிய தவறுன்றது உணர்ந்துட்டேன். என்ன வேற என்ன பேங்க்ல ஆக்டிங்ல எப்படி இருக்கு? அவர் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கும் இன்னும் அதே நடிப்பு இன்னும் மேலும் மேலும் அவர் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு சார். என்ன விஷயம் சூப்பராக இருக்கு சார். கடன் வாங்கினா எவ்வளோ பிரச்சனை வரும்ன்றத சொல்லியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு சார். அவருக்கு செட் ஆயிருக்கா? நல்லா செட் ஆயிருக்குங்க சார். சென்டிமெண்ட் என்ன இருக்கா? சென்டிமெண்ட் நிறையா இருக்குது சார். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்கு சார். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது சார். இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணிக்கிறாரு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? லோன் விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா. லோன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, லோன் எடுக்காத இருக்கிறது தான் நல்ல விஷயம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. என்னதான் சொல்ல வராங்க? படம் வைக்க தான் நல்லா இருக்கு. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? படம் வைக்க தான் நல்லா இருக்கு. அதான் பேங்க் லோன் விஷயம் பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நல்லாவும் பண்ணியிருக்காரு, அது பிடிச்சிருந்தது. ஓகே, சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. அந்த மூவியில் சொன்னதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? அதான் மறந்து போயிட்டேன். ஆனால் குழந்தையும் அவங்க அப்பா அம்மாவும் விஷம் குடிச்சு என்னது அதனால இறந்து போயிட்டாங்க. அப்புறமேட்டு அவங்க அப்பா அழுவுறாங்க. அது பார்த்து எனக்கு கொஞ்சம். நீங்களாம் எழுதிட்டீங்களா? இல்லை, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கொஞ்சம் மூவியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு எதுவும் தெரியல. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? ஓகே தான்.